ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுற மாஸ்க்கும் அது கூடவே நமக்கு ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுற ரைஸ் வாட்டரை வச்சு எப்படி ஹேர் வாஷ் பண்ணுறதுனும், அந்த ஹேர் வாஷ் பண்ணுறனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னும், அதே சமயம் நமக்கு சூப்பராக ஹேர் க்ரோத் கொடுக்கக்கூடிய ரைஸ் வாட்டரை எப்படி ஹேர் கண்டிஷ்னராக யூஸ் பண்ணலாம், இதை ஹேர் கண்டிஷ்னராக யூஸ் பண்ணுறனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி ஆஃப்டர் ஹேர் வாஷ் என்னோடய ஹேர் எவ்வளோ சில்கியாகவும் ஷைனிங்காகவும் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஹேர் மாஸ்க்குக்கு ரொம்பவே சூப்பரான இன்க்ரீடியன்ட் தாங்க எடுத்திருக்கேன். அது கூடவே நம்ம ரைஸ் வாட்டரையும் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஹேர் மாஸ்க்கு பார்த்துட்டு அப்புறமா ரைஸ் வாட்டர் எப்படி யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஹேர் மாஸ்க்குக்கு எப்போதும் போல் நம்ம 15 டேஸ் ஹேர் மாஸ்க் சேலஞ்சில் உள்ள வெங்காயம் எடுத்திருக்கேன். அது கூடவே இன்றைக்கி இஞ்சியும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் எடுத்திருக்கேன். இஞ்சியும் கொத்தமல்லி இலையிலையும் அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதுவும் இல்லாமல் இஞ்சி நம்ம ஸ்கேல்பில் வந்துட்டு டேண்ட்ரஃப் இருந்தாலும் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதே சமயம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இஞ்சி நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். கொத்தமல்லி இலையில் அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கனால நம்ம ஸ்கேல்பில் வந்துட்டு நல்லாவே இரத்த ஓட்டத்தை அதிகரித்து கொடுக்கும். அதனால் நம்ம ஸ்கேல்ப் வந்துட்டு நல்லாவே ஸ்டிமுலேட் ஆகி ஹேர் க்ரோத்தும் அதிகமாகும். நான் வந்துட்டு இஞ்சி, வெங்காயம், கொத்தமல்லி இலை மூணையுமே நல்லா அரைச்சி அதோட சாறை வந்துட்டு ஒரு ஒயிட் துணியில் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே இந்த சாறை நீங்கள் அப்படியே டைரெக்டாக ஸ்கேல்பில் அப்ளை பண்ணலாம் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு. ஆனால் நான் வந்துட்டு இது கூடவே கரிசலாங்கண்ணி பவுட்ரு, அப்புறம் செம்பருத்தி பூ பவுட்ரு, அப்புறம் நெல்லிக்காய் பவுட்ரு இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாட்டிலில் இருந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் போல் இந்த பவுட்ரையும் இந்த சாரோடு நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு இதை ஆட் பண்ணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வெறும் அந்த சாறை மட்டுமே அப்ளை பண்ணலாம். இது நமக்கு ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதே சமயம் ஹேர் க்ரோத்தையுமே நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். என்னோடய ஹேர் மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்துட்டு ஷாம்பு மிக்ஸ் எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு வாரத்தில் 3 நாள் ஹேர் வாஷ் பண்ணுறனால ஷாம்பு வந்துட்டு ரொம்பவே கம்மியாக எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஹேர் வாஷ் பண்ணுறனால அதிகமாக ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் ஷாம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஹனி, அது கூடவே 1 ஸ்பூன் ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ரைஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நான் வந்துட்டு ஷாம்பு மிக்ஸ் எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஹேர் ஃபால் பாருங்கள். ஆயில் அப்ளை பண்ணி முடிச்சோன்னே என்னுடைய ஹேர் இன்றைக்கி இந்த அளவுக்கு ஹேர் ஃபால் ஆகியிருக்கு. நான் நார்மலான ஆயில் தான் இன்றைக்கி, ஹோம்மேட் ஆயில், கேஸ்ட் ஆயில் ஆட் பண்ணாமல் நான் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா விட்டமின் இ கேப்சூல் வந்துட்டு 1 மந்த் யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஆனால் அது வாரத்துக்கு 2 டைம் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் இந்த வாட்டி வந்து வாரத்துக்கு 3 நாள் குளிக்கிறனால இன்றைக்கி வந்துட்டு நார்மலாக ஹோம்மேட் ஆயிலை வந்துட்டு நேற்று நைட்டே அப்ளை பண்ணிட்டேன். மற்றபடி ஹீட் பண்ணி அப்ளை பண்ணலை. விட்டமின் இ கேப்சூல் இதோடு ஆட் பண்ணலை. நீங்கள் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஹேரில் கண்டிப்பாக ஆயில் இருக்கணுங்க. ஆயில் இல்லாதப்போ நம்ம ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹேர் வந்துட்டு ரொம்பவே ட்ரை ஆகி டேமேஜ் ஆகி ஸ்ப்ளிட்டன்ஸ் வர ஆரம்பிக்கும். அதனால் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போதுமே ஆயில் அப்ளை பண்ணியிருக்கணும். அப்படி ஆயில் அப்ளை பண்ணாதப்போ நீங்கள் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஹேர் மாஸ்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு ஆயில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா ஹேர் மாஸ்க்கை வந்து அப்ளை பண்ணுங்கள். டைரெக்டாக ஆயில் எதுவும் இல்லாமல் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணாதீங்க. அதையும் மீறி நீங்கள் ஆயில் இல்லாதப்போ ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி முடித்து உங்கள் ஹேர் நல்லா காஞ்சதும் சீரமாகுது. அப்படி இல்லைனா ஆயில் ஏதாவது உங்கள் ஹேரில் வந்துட்டு அப்ளை பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா ரொம்ப டேமேஜ் ஆகி ஸ்ப்ளிட்டன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். நான் என்னோடய ஹேர் மாஸ்க்கை வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஹேர் மாஸ்க் வந்து வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறனால ஸ்கேல்ப்புக்கு நல்லாவே மசாஜ் கொடுக்க முடியுது. நீங்கள் எந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணாலும் அந்த ஹேர் மாஸ்க்கை அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு மசாஜ் கொடுக்க முடிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா மசாஜ் கொடுங்க. அப்படி நாம் மசாஜ் பண்ணும்போது நம்ம ஸ்கேல்பில் உள்ள போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகி நம்ம ஹேர் மாஸ்கில் உள்ள நியூட்ரியன்ஸ் எல்லாமே நல்லாவே அப்சார்ப் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்கள் ஹேர் வந்துட்டு ட்ரை அண்ட் ஃப்ரிஸி ஹேராக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் வாட்டர் பேஸில் இருக்க ஹேர் மாஸ்க் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரை அண்ட் ஃப்ரீஸி ஹேர் வந்துட்டு வாட்டர் பேஸில் இருக்க ஹேர் மாஸ்க்கை நல்லாவே சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணும்.
நான் என்னோடய ஹேருக்கு ஃபுல்லாக மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஸ்கேல்ப்புக்கு நல்லா மசாஜ் கொடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு குறைஞ்சது ஒரு 20 மினிட்ஸ், அதுக்கு மேலே அதிகபட்சமாக ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் வைங்க. அதுக்கு மேலே வைக்காதீங்க. அதுக்கு மேலே வச்சாலும் நம்ம யூஸ் பண்ணுற ஹேர் மாஸ்க்கே வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆகி நம்ம ஹேரில் வந்துட்டு ஒட்டிக்கிச்சு அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நான் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு ஆஃப்டர் ஹேர் வாஷ் நான் ரைஸ் வாட்டரை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு ஆஃப்டர் ஹேர் வாஷ் ஷாம்பு எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ரைஸ் வாட்டரை டைரெக்டாக என்னோடய ஸ்கேல்ப்லேயும் சரி ஹேர்லேயும் சரி நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஆஃப்டர் ஹேர் வாஷ் நம்ம ரைஸ் வாட்டரை யூஸ் பண்ணுறனால நம்ம ஹேருக்கு வந்துட்டு நேச்சுரலாக ஒரு கண்டிஷ்னராக இருக்கும். அதே சமயம் நமக்கு வந்துட்டு ஹேரை டேமேஜ் வராமலும் ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமலும் நல்லாவே பாதுகாக்குங்க. அதுவும் இல்லாமல் நம்ம வந்துட்டு ரைஸ் வாட்டரை வந்துட்டு ஆஃப்டர் ஹேர் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு சன் ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரியும் இது வந்துட்டு ஃபார்ம் ஆகும். நம்ம வந்துட்டு ஆஃப்டர் ஹேர் வாஷ் நான் வந்துட்டு ரைஸ் வாட்டரை வச்சு நல்லா ஹேரை வந்துட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுருவேங்க. இப்படி விடுறனால நம்ம ஹேருக்கு வந்துட்டு தேவையான அந்த ரைஸ் வாட்டரில் நியூட்ரியன்ஸும் கிடைக்கும். அதே சமயம் நமக்கு ஹேருக்கு வந்துட்டு ஒரு நேச்சுரல் கண்டிஷ்னராகவும் இது இருக்கும். ரைஸ் வாட்டர் வந்துட்டு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் மட்டும்தாங்க ஹேரில் விடணும். அதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா ரைஸ் வாட்டரில் உள்ள ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே நம்ம ஹேரை வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆக்கி அதுவுமே நமக்கு அப்புறம் வந்துட்டு ஹேர் டேமேஜை இது பண்ணும். எந்த அளவுக்கு நம்ம ஹேர் டேமேஜ்லேருந்து பாதுகாக்குது சொல்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா அதிக மணி நேரம் விடும்போது அதுவுமே நம்ம ஹேரை வந்துட்டு டேமேஜ் பண்ண ஆரம்பிக்குங்க ரைஸ் வாட்டருமே. நான் வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு மறுபடியும் என்னோடய ஹேரை வந்துட்டு நார்மல் வாட்டரில் வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேங்க. இதுக்கப்புறமா என் ஹேரை வந்துட்டு நான் ஓப்பனில் வந்துட்டு காய விட்டுருவேன். ஆஃப்டர் என் ஹேர் வந்துட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க இருக்குது. ஹேர் பாருங்கள் நல்லா ஷைனிங்காக நல்லா மினுமினுன்னு இருக்குது. உங்களுக்கு ரொம்பவே ட்ரை ஹேராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரைஸ் வாட்டரை வந்துட்டு ஒரு நேச்சுரல் கண்டிஷ்னராக கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர் ஹேர் வாஷ் நான் என்னோடய ஹேருக்கு எந்த ஒரு ஆயிலும் அப்ளை பண்ணலை, எந்த ஒரு சீரமும் அப்ளை பண்ணலை. ஆனாலும் என்னோடய ஹேர் பாருங்கள் நல்ல ஷைனிங்காகவும் நல்ல மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்குது. ஹேரில் அதிகமாக எந்த ஒரு சிக்கும் இல்லை. நீங்களுமே ரைஸ் வாட்டரை இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். நான் ரைஸ் வாட்டர் வந்துட்டு முதல் நாள் நைட்டே தோசைக்கு போட்டிருந்தேன். அந்த தோசைக்கு போட்டிருந்தப்போ அதில் உள்ள அரிசியில் உள்ள தண்ணியை வந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஹேர் வாஷ் பண்ணுறனால நான் எப்போதுமே தோசைக்கு போட்டிருந்தேன் அப்படின்னா அந்த ரைஸ் வாட்டரை வந்துட்டு வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அரிசி ஒரு நைட்டு ஃபுல்லாகவே அந்த தண்ணியில் ஊறியிருக்கு அப்படிங்கிறனால அதில் உள்ள எல்லா நியூட்ரியன்ஸுமே அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். அதனால் அந்த தண்ணியை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் அன்னைக்கு ஹேர் வாஷ் பண்ணலை அப்படின்னாலும் அதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மறுநாள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். நாம் ஹேருக்கு வந்துட்டு ரெகுலராக ரைஸ் வாட்டர் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ரைஸ் வாட்ரு ஹேர் க்ரோத்துக்கு, அப்புறம் நம்ம ஹேர் டேமேஜ்லேருந்தும், அப்புறம் ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமலும் நல்லாவே பாதுகாத்து கொடுக்குங்க. அது போக நமக்கு வந்துட்டு சன்பர்ன்லேருந்தும் நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும். நல்ல ஒரு நேச்சுரல் கண்டிஷ்னராகவும் இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ரைஸ் வாட்டர் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் நல்லாவே ரிசல்ட் கொடுக்குங்க. ஆஃப்டர் ஹேர் வாஷ் என்னோடய ஹேர் வந்துட்டு இந்த மாதிரி தாங்க இருந்தது. நல்லாவே ஷைனிங்காகவும் எந்த ஒரு ட்ரைனஸும் இல்லாமல் நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருந்ததுங்க. ரைஸ் வாட்டரை நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடியும் அப்ளை பண்ணிக்கலாம், குளித்ததுக்கு அப்புறமா கண்டிஷ்னராகவும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வந்து ரைஸ் வாட்டரில் உள்ள பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரைஸ் வாட்டரோட ரிசல்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன சப்போர்ட் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ தான் முதல்ல என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.